ரூபாய்க்குள்ள நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிற ஃபோன்ஸில் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5G அதில் எனேபிள் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறத விட்டு ஒரு லட்சம் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வெறும் 4G தான் கிடைக்கும், 5G கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் வாங்கலாலும் பரவாயில்ல, எந்தெந்த ஃபோன்ஸ் 5G லான்ச் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா டிவைஸுமே வந்து ஜஸ்ட் நான் ஆர்டர் தான் சொல்ல போகிறேன். டாப் 1 டாப் 2 நான் பிரிக்கல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi Redmi Note 9 5G. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் தராங்க, MediaTek 800 MT கொடுக்குறாங்க சிப்செட்டு. கேமராஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் 3 கேமராஸ் தராங்க, 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் தராங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி நம்மளுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6.5 inches நம்மளுக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்துட்டு எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 18க்கு வந்துட்டு லான்ச் ஆகுது சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா February 18, 2021 லான்ச் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு Android 10 கொடுத்துருக்காங்க, MIU கஸ்டம் மேலே. ஸோ நம்மளுக்கு இது டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 5G சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4G இருக்குது, 3G இருக்குது அண்ட் 2G இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க, சைடில் குவிக் சார்ஜிங் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 199 grams கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நம்மளுக்கு ப்ளூ அண்ட் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா இது ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 395 பிக்சலில் IPS LCD தான் கொடுத்துருக்காங்க அண்ட் கார்னிங் கிளாஸ் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு மொத்தமாக வந்து 14,600 rupeesக்கு லான்ச் ஆகுது சொல்லியிருக்காங்க. இல்லை 100 ரூபாய் மேலே கீழே ஆகும். 15,000க்குள்ள ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் 5Gயோட. அடுத்த மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா Realme Q2. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14,300 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேம் 4GB கொடுத்துருக்காங்க, MediaTek Dimensity 800 MT. ஸோ அதே மாதிரி இதில் நம்மளுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 48 மெகா பிக்சல் ஒன்று, 8 மெகா பிக்சல் ஒன்று அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நம்மளுக்கு இதில் 16 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வந்துட்டு லான்ச் ஆகிறதா சொல்லியிருக்காங்க Realme சைட்லேருந்து. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா Q2. இதில் நம்மளுக்கு Android 10 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு கஸ்டம் UI Realme UI கொடுத்துருக்காங்க, டியூவல் சிம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் ஞானதா கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி 4G இருக்குது அண்ட் 3G இருக்குது அண்ட் 2G இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, குவிக் சார்ஜிங்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 162 mm கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த மொபைலோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 194 grams கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்துட்டு எந்தெந்த கலரில் வருதுனாக்கா சர்ஃப் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சில்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உங்களுக்கு ஆடியோ சொன்னால் மஸ்ட் பஞ்சுவல் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேல IPS டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும்னு நான் சொல்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 256GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபோன் தான் இருக்கும். LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க f1.8 ஆப்பர்ச்சரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் HDR மோடும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செட்டப் சிங்கிள் கேமரா தான், பட் 60 மெகா பிக்சல் 2.1 வைட் ஆங்கிள் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கூட பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், லான்ச் ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு என்ன மாஸ் பிடிக்குதோ அது வாங்கிக்கோங்க. 14,300க்கு ஒரு நல்ல மொபைலாக இருக்குது. ஸோ அடுத்த மொபைல் கூட நம்மளுக்கு Realme தான் கொடுத்துருக்காங்க. Realmeலேருந்து V3 சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. 10,700 rupees லான்ச் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 18th வந்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் தான் Android 10 தான் கொடுத்துருக்காங்க. Realme யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் கொடுத்துருக்காங்க. 2 சிம்முமே நானோ தான். 5G சப்போர்ட் இருக்குது, 4G சப்போர்ட் இருக்குது, 3G இருக்குது அண்ட் 2G இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, குவிக் சார்ஜிங் இருக்குது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 189.5 gram கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து 3 கலரில் நம்மளுக்கு லான்ச் ஆகுது. ப்ளூவில், மூன்லைட், சில்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6.52 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 x 1000 pixels. ஸோ ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷன்னா 20:9. இதில் நம்மளுக்கு வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. IPS LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது.
இருக்குது, பட் நம்மளுக்கு ஆம்ப்ராய்டு இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆம்ப்ராய்டு எதிர்பார்க்க முடியாது. MediaTek Dimensity 720MT 6853 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் 2 GHz dual core Cortex plus A70 plus 2 GHz கொடுத்துருக்காங்க. இது ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 64 byte கொடுத்துருக்காங்க. ரேம் வந்துட்டு 6 GB கொடுத்துருக்காங்க. 10,700க்கு இது ஒரு நல்ல ஃபோனு நான் சொல்வேன். நான் வாங்குறதா இருந்தாக்கா இந்த ஃபோனு கண்ணை மூடிட்டு வாங்குவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்கள் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கேமரா ரெசல்யூஷன் உங்களுக்கு 13 MP 2.8 இருக்குது கேமராவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 8 MP 2.8 aperture வைகன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. USB Type-Cயும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஒரு 11,000க்குள்ள ஒரு 5G மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கண்ணு மூடிட்டு செலக்ட் பண்ணால். ஸோ இது நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1-2 ஃபோனு 3 ஃபோனை வச்சுக்கின்னு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு அதை வாங்குங்க. அடுத்த டிவைசஸ் கூட நம்மளுக்கு ரிலேவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த டிவைஸோட மாடல் பார்த்தீங்கன்னா Realme Q21. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,900 சொல்லிக்கிறாங்க. எப்போ லான்ச் ஆகுதுன்னா February 8க்கு அடுத்த மாதம். இது நம்மளுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 720MT கொடுத்துருக்காங்க. 13 MP plus 2 MP plus 2 MP 3 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நம்மளுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 6.5 inches மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 189.5 grams இருக்குது. வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் இருக்குது. IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 88.57% கொடுத்துருக்காங்க. 4GB RAM கொடுத்துருக்காங்க. 60/4 ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மொபைல் சொல்லலாம். இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கேமரா செட்டப் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. 8 MP 2.0 ஆப்பர்ச்சரில் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் இல்லை, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 watts சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு Type-Cயும் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தது நம்மளுக்கு ஓப்போலேருந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இதோட மாடல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo A53 5G சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,990 rupees சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ப்ரொசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 720 தான் கொடுத்துருக்காங்க. 4GB RAM இருக்குது. 16 MP plus 2 MP plus 2 MP 3 கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 MP இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4040 mAh இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னா February 18 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. இதில் ONன்னு பார்த்தீங்கன்னா கலர் OS கொடுத்துருக்காங்க. நான் உங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G இருக்குது, 4G இருக்குது, 3G இருக்குது அண்ட் 2G இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் குவிக் சார்ஜிங் சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175 grams கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் நைட் பிளாக் கொடுத்துருக்காங்க கலரில். ஸ்ட்ரீமர் பர்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் லேக் க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வித் பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே இருக்குது. IPS LCD கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. நம்மளுக்கு ஆடியோ உனக்கு சொன்ன மாதிரினா MediaTek Dimensity 720MT கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது, பட் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்ட மாதம் இருக்குது. நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது வாங்கிக்கணும். அடுத்த எந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ZTE version 2020 5G. ஸோ இதோட ரேம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8GB RAM கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 800 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் நம்ம 4 பேக் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 48 MP 1, 8 MP 1, 2 MP plus 2 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 16 MP கொடுத்துருக்காங்க. பேட்டரி நம்மளுக்கு 4000 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 6.53 inches கொடுத்துருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆகும்னா இந்த மாதம், அதாவது January 20க்கு ரிலீஸ் ஆகுதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 10 கொடுக்குறாங்க. டியூவல் சிம்மும் நானோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5G 4G 3G 2G சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஸோ இதோட வெயிட்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 184 grams இருக்குது. திக்னஸ்ஸு நம்மளுக்கு 8484 mm இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90.8% கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. பட் 15,000க்கு 10 rupees தான் கம்மி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மெமரி நம்மளுக்கு 128 GB கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 கேமராவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. அடுத்த டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ZTE
TE Blade version 2021. ஸோ நம்மளுக்கு கீ ஃபீச்சர்ஸ்னால் கொடுத்துருக்காங்க 4GB RAM கொடுத்துருக்காங்க, MediaTek Dimensity 722 கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3 கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி இருக்குது, 6.52 inches இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா March 18 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இருக்குது. ஸோ இப்போ கஸ்டம் UI இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 5G 4G 3G 2G சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 188 grams கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கலர்ஸ் லான்ச் ஆகுன்னா ப்ளூ, பிங்க், சில்வர், ஸ்பேஸ் கிரே கொடுத்துருக்காங்க. அடுத்து சொன்ன மாதிரி வித் வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது, IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 64-bit ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ ஆக்டோகோர் ப்ளஸ் 2 GHz டியூவல் கோர் கொடுத்துருக்காங்க. Cortex A76 ப்ளஸ் 2 GHz இருக்குது. ஸோ நம்மளுக்கு 64 இருக்குது. அப் டு நம்மளுக்கு 512GB வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு மூலிமா. ஸோ ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. USB Type-C இருக்குது. இது நம்மளுக்கு ஒன்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குதா இல்லைன்னு தெரில. மொபைல் லான்ச் ஆகும்போது இன்னொரு வீடியோ இதுக்காக தனியாக நான் போட்டுறேன். அண்டர் 15,000 இந்த மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் 5G சப்போர்ட் இருக்குது, வேறு எந்த டிவைசஸ்க்குமே இல்லை. நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு 5G மொபைல் தான் வேணும் 2021 அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை வாங்குங்க. வேறு எதுவுமே வந்துட்டு டைம் வேணுன்ட்டு வாங்காதீங்க. ஸோ அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண நினச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் வீடியோவை எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச நான் பர்ஸ் ஆர்டர் பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். Thanks for watching. See you next video.